ஹலோ ஆல். காலையில 4:30 மணிலேருந்து நேரம் எப்படி தான் ஓடுதுன்னே தெரியல. கடகடன்னு ஓடிடுது. எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு சாமிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிடவே 6 மணி ஆயிடுது. இன்னைக்கு குட்டி உடல வேற அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகேன்னு அவங்கள போய் தூங்க வச்சுட்டு வரேன். 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஃப்ரிட்ஜுக்குள்ள அருகம்புல் இருந்தது. அதை வச்சு விநாயகருக்கு சாமி கும்பிட்டுருக்கலாமேன்னு சரி ஓகே ஈவினிங் கண்டிப்பா சாமி கும்பிட்டுறலாம்னு நினைச்சிட்டு காய் வாங்க கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனா அருகம்புல் கூடவே துளசி இருந்தது. அதை நான் மறந்தே போயிட்டேன். சரி ஓகே துளசியை வச்சு இன்னைக்கு சமைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டெய்லி கேலண்டரை கிழிக்கும் போது அதுல பாட்டி வைத்தியம் எழுதியிருக்கும். அதை படிக்கிற பழக்கம் இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல நான் பார்த்தது துளசியை தண்ணி ஊற்றி வேக வச்சு வடிகட்டி குடிச்சோன்னா நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே ஓடிடும்னு சொல்லி படிச்சேன். சரி அந்த மாதிரி நான் குடிச்சு பார்த்துட்டேன். ரசம் வச்சும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். முயற்சி பண்ண தானே பலன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம துளசி ரசமே வச்சு குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரசம் வச்சு முடிச்சுட்டேன். நம்ம துளசி ரசம் எப்பயும் வைக்கிற புளி ரசம் மாதிரியே தான். நம்ம பூண்டு மிளகு ஜீரகம் அரைக்கும் போது அது கூட கொஞ்சமா வரமல்லி போட்டு அரைச்சிட்டு கொத்தமல்லி போடுறப்போ நிறைய ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா ரசம் சூப்பரா ரெடி ஆயிரும். இதுக்கு நான் சைட் டிஷ்க்கு இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் குட்டிக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அரிசி மாவு நாட்டு சக்கரை போட்டு பேன் கேக் தான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். விரும்பி சாப்பிட்டாங்க. சூடா சாதம், ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. உங்களுக்கும் சளித்தொல்லை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துளசி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த நாள் இனி நல்லா இருக்கட்டும்.